ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. இதனால் வாரச்சந்தை வியாபாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சாலையோரம் கடை போட்டிருந்த சிறு வியாபாரிகள் தங்களது பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் அவதியடைந்தனர். வாரச்சந்தைக்கு வந்த மக்களும் கனமழை காரணமாக பொருட்களை வாங்க முடியாமல் ஆங்காங்கே ஒதுங்கி நின்றனர். நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மாதங்களுக்கு பிறகு காற்றுடன் கூடிய மழை பெய்தது. முதலைப்பட்டி, கொசவம்பட்டி, வள்ளிபுரம், நல்லிப்பாளையம், வேலக்கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. இதனால் சேலம் பிரிவு சாலையில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை மழைநீர் ஆறு போன்ற சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் மின்தடையும் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. பாலகிருஷ்ணாபுரம், நாகல் நகர், சோமையார்புரம், பேகம்பூர், பூச்சிநாயக்கன்பட்டி, சீனப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. தமிழகத்திலேயே அதிக அளவாக ஈரோட்டில் சமீபத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானது. இந்நிலையில் மாநகர பகுதிகளான கொல்லம்பாளையம், கருங்கல்பாளையம், வீரப்பன்சத்திரம், பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. தேவதானப்பட்டி, மஞ்சளார் அணை, காற்றோடு, எங்குவார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.